ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி டே 11. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை. இன்றைக்கி தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. ஸோ சாமி கும்பிட்றதெல்லாம் எடுக்கல. இன்றைக்கி வந்து வெளியே போகிற வீடியோஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹஸ்பண்ட் ஒரு ஈவினிங் போல் எங்கேயாவது இன்றைக்கி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நான் கூப்பிட்டாலுமே ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி அவங்களா கூப்பிட்னால சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டால் பீச்சுக்கு போகலாம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக பீச்சுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பட் அது போகிறதுக்குள்ள டைம் கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் சரி ஓகே அவங்களே கூப்பிட்றாங்களே அப்படின்ட்டு டைம் வேஸ்ட் பண்ண உடனே கிளம்பிட்டோம். ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா 7:30. டிராஃபிக் வந்து அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அந்தளவுக்குலாம் டிராஃபிக் இல்லாதனால நம்ம சீக்கிரமாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சில் அப்படியே நடந்து கொஞ்ச நேரம் போயிட்டே எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா, அந்த பீச்சு மண்ணில் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் காலோடு நடக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி எனக்கு ஆப்போசிட். ஸ்லிப்பர்ஸ் அவுக்கவும் மாட்டாங்க, அந்த தண்ணியில் வந்து கால் வைக்கவும் மாட்டாங்க. அது ஏனே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் அந்த தண்ணி பக்கத்தில் போன உடனே சோளம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ சுட்ட சோளம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சோளம் சாப்பிட்டுட்டே அழகாக உட்காந்துட்டு இருந்தோம். நானும் சரி தண்ணி அலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்தது. ஹஸ்பண்ட் கூட்டு போச்சுட்டே சொன்னாங்க, தண்ணியிலலாம் போய் கால் வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் இருந்துட்டு மட்டும் வந்துடணும்னு. நானும் அவங்கள கூப்பிட்டு பார்த்தேன். பட் அவங்க வர மாதிரி இல்லை. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நீ வரலனா நான் போகிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் விளையாண்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மட்டும் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தண்ணியில் விளையாடுறது எனக்கு ஒன்றுமே ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடியே போயிட்டேன் மறுபடியும் தண்ணியில் விளையாடுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியிலே ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நான் நின்று விளையாண்டுட்டே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகுது ஏன்னா கடைலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் டைம் ஆனதுனால கடைலாம் ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது சாப்பிட போகலான்னு சொன்னோன்னே அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருந்தோம். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் ப்ரெட் ஆம்லேட், ஃப்ரைடு மோமோஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே அதை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டே இருந்தோம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவில் போட்ட மயோனஸ் எதுவுமே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மேலே இல்லை, எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் கையில் தான் இருந்துச்சு. அதெல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. உண்மையாகவே இந்த மூமெண்ட்ஸ்லாம் உண்மையாக ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நேற்று. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பீச்சில் நைட் டைமில் அது வந்து அந்த அழகான ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹஸ்பண்ட்லாம் ஊட்டி விடும்போது அது எவ்வளோ பிடிக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த டேவை வந்து நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நாங்கள் லவ் பண்ணச்சிலேருந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் போகிற ஒரே பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீச்சு, 2வது ஒன்று கோயில். இதுதான் என்னோடய ஃபேவரட் பிளேஸ். கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எங்கே போகலான்னு கேட்டால் நான் பீச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்லேருந்து கிளம்பும் ஃபைனல் டச்சாக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் செய்யலை, ஏன்னா வயிறு ஃபுல்லாக அப்படியே படுத்துட்டு நீ டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாய்.